முன்னாடி நான் முன்னப்பின்ன என்னோட 22 years ஆஃப் சிங்கிங் கரியர்ல நான் பார்த்தது கூட கிடையாது. மீடியால வந்து ஐ ஹவ் மூவ்ட் ஆன் வித் மை லைஃப், ஐ ஹவ் மூவ்ட் ஆன் வித் மை லைஃப் ஏகப்பட்ட போட்டோஸ் எல்லாம் போட்டு காட்டுறவங்கள நம்பவே அந்த கார்த்திக் மார் கட்டிட்டு இருக்கிற பொண்ணுடைய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கணும். அந்த பொண்ணு மிகப்பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கு. அமிர்தா ஸ்ரீனிவாசன் எல்லாம் எலிட் சர்க்கிள்ஸ், போயஸ் கார்டன் சர்க்கிள்ஸ் அவங்களுக்குள்ளேயே டிசைட் பண்ணிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு. ஏங்க உங்களோட டாட்டர் ஒரு டிவோர்ஸிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நீங்க அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணை போன் பண்ணி கேட்க மாட்டீங்க ஏன் அம்மணி உங்களுக்கு எதுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு? ஏங்க எனக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லை. நான் 20 வருஷம் நான் ரேடியோ ஜாக்கி லைவ் ஷோ பண்ணி. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். சுசித்ரா பிளேபேக் சிங்கர் தன்னோட கணவர் கார்த்திக் ராஜ் வந்து அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து, சுசித்ரா அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து நிறைய நடிகர்களோட சில பர்சனல் விஷயங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சுசி லீக்ஸ் அப்படின்ற பேரில் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல முடியாத சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய இன்ஃப்ளூயன்சர், பெரிய பெரிய ஆக்டர்ஸ், நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க. ஸோ தனக்கான நியாயத்தை யார்கிட்டையுமே அவங்களால கேட்க முடியல. எல்லாருமே அவங்கள குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட கணவர்கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. ஏன்னா அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு காரணமே வந்து தன்னோட கணவர் தான். சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்து எல்லாருக்கும் நான் சரியானவன், நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு தேவை கொஞ்சம் மன நிம்மதி தான் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க. அவங்க சென்னையில் என்னென்ன இழந்துட்டு போகிறாங்கன்னா, தன்னோட சுயமரியாதை, தன்னோட செய்யாத தப்புக்கான தண்டனைகள், ப்ளஸ் அவங்களோட கரியர். ஒரு பிளேபேக் சிங்கராக எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, எவ்வளோ நல்ல பேரை கெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு வழி தெரியாமல் இங்கேருந்து லண்டனுக்கு போகிறாங்க. சரி, போனவங்கள அப்படியே விட்டாங்களா? ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம், ஒரு 4 மாதத்துக்கு ஒரு டைம் பைல்வான் ரங்கநாதன் மாதிரியான சில ஆட்கள் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து திருப்பி நிறைய இன்டர்வியூஸில் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத சுசித்ரா இப்போ மறுபடியும் வந்திருக்காங்க. எப்படி வந்திருக்காங்கன்னா, தைரியத்தோடையும் தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை விளக்கி சொல்கிறதுக்காகவும் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. வந்தவங்க நிறைய இன்டர்வியூஸ் மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆதரவு. ஏன்னா அவங்க எந்தெந்த நடிகர்கள் மேலெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அவங்க சைட்லேருந்து ஒரு மறுப்புக்காக ஒரு விஷயங்கள் கூட சொல்லலை. அப்போது சுசி மேம் சொல்கிறது சரிதானே அப்படின்ற மாதிரியான டாக்ஸும். இன்னொரு பக்கம் வந்து ஏன் இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க வந்து மென்டலி கொஞ்சம் அப்நார்மலாக ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸை வந்து சில பேர் திட்டமிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். பிளேபேக் சிங்கராக தன்னோட வாழ்க்கை ரொம்ப அழகாக போகுது. நிறைய விஜய் டெலிவிஷன்ஸில் வந்து மியூசிக் ஷோக்கு வந்து ஜட்ஜஸாகவும் கலந்துக்கிறாங்க, சன் டிவிலையும் ஜட்ஜஸாக கலந்துக்கிறாங்க. அப்போ தன்னோட கணவர் கார்த்திக் ராஜ் வந்து யாரடி நீ மோகினி அப்படின்ற படத்துக்காக தனுஷ் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகுது. தினமுமே நான் தனுஷை பார்க்க போகிறேன்னு போவாங்களாம். அங்கே அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து சில போதை பழக்கங்களுக்கு ஆளாகி, நான் வந்து அவங்கள வந்து அவங்க கூட வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன், இவங்க கூட வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமான பேச்சுக்கள். அந்த பேச்சுக்கள் மூலமாக கார்த்திக் ராஜா மொபைலுக்கு வந்து மோசமான மெசேஜை வந்து, ஆபாசமான மெசேஜை வந்து தனுஷ் அனுப்பியிருந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சுசித்ரா செய்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே நடக்கிற சில பர்சனலான விஷயங்களை வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அதை வந்து சுசித்ரா அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்திட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கார்த்திக் ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கவும் செய்கிறாரு. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, சுசித்ரா அவங்களுக்கு ஓகே இது நல்ல லைஃபாக இனிமேல் இருக்காது, நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் சுசித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருந்தோன்னு சொன்னால் நம்ம மென்டல் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி லண்டன் போயிடுறாங்க. எவ்வளோ விஷயங்களை விட்டுட்டு போகிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு லண்டன் போகிறாங்க. லண்டன் போனதுக்கு அப்புறமும் கூட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. சால்வ் ஆனதுக்கப்புறம், அதாவது தனுஷ் பண்ண லீலைகள் வெளியே வரல. கார்த்திக் ராஜா வந்து ஒரு ஹோமோசெக்ஷுவல் பர்சன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு மனைவியாக சுசித்ரா சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வரல. நடிகை ஆண்ட்ரியா அவங்க வந்து என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க அந்த கேங் கூட சேர்ந்து அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வரல. த்ரிஷா என்ன மாதிரியான பர்சன் அப்படின்ற விஷயம் வெளியே வரல. இது எல்லாத்தையும் இவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணதுனால, தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து வெளியே வந்ததுனால இவங்களை மட்டுமே எல்லா மீடியா பீப்புளுமே வந்து ரொம்ப
ப்ளேம் பண்ணுறாங்க, அக்யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக லண்டன் போனாங்களா என்னன்னு தெரியல. பட் மறுபடியும் ஒரு கம்பேக் சென்னை கொடுத்துருக்காங்க. சென்னை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து தனக்கு நடந்த கொடுமைகளை வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தனக்கு நடந்த கொடுமைகள் என்னென்னு சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி அப்புறம் பார்ப்போம். தனக்கு நடந்த கொடுமைகளை சில இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. அதுக்கு யூடியூபர்ஸ், சினிமா பீப்புளெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து மென்டலி ஸ்டேபிளாக இல்லை, இவங்க வந்து மென்டலாக ஆயிட்டாங்க, இவங்க வந்து என்ன பேசுகிறோன்னு தெரியாமலே பேசிகிட்டு இருக்காங்க. தனுஷ் வந்து எவ்வளோ பெரிய ஆள், அவரை வந்து இவங்க எப்படி ஈஸியாக வந்து குற்றம் சுமத்த முடியும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக அவங்கள வந்து மென்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்டைலிஷாக வந்து அவங்க வந்து மென்டலி அப்நார்மலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஒரு பொண்ணு தனக்கு நடந்த விஷயத்த சொல்ல வராங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்குறதுக்கு முன்னாடியே தனுஷ் எவ்வளோ பெரிய ஆள், அவர் ஒரு ஒரு சர்வதேச அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்டார், அவரை பற்றி எப்படி இவங்க தப்பு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு ஸ்டார் வந்து ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்யலாமா, ஒரு பெண்ணோட வாழ்க்கை நாசமாக போக காரணமாக இருக்கலாமா, ஏதோ ஒரு விதத்தில் என் வாழ்க்கை நாசமாக போக என்னோட கணவரும் ஈக்குவலாக, என் கணவருக்கு ஈக்குவலாக தனுஷும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்குறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து மென்டலி அப்நார்மல், ஒரு நார்மலாக இருக்க பர்சனை போயிட்டு நீ மென்டல், நீ சைக்கோ, நீ லூஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவங்க மனசு என்ன பண்ணும், ஒருவேளை நம்ம மென்டல் தானோ, ஒருவேளை நம்ம சரியாக பேசலையோ நம்ம மனசு நம்மளுக்கு தோணும்ல. ஸோ இந்த மாதிரியான மென்டல் டார்ச்சர்ஸை மறுபடியும் மீடியா பீப்புள் ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. ஒரு ஹீரோயின், ஒரு பிளேபேக் சிங்கர், தனக்குன்னு ஒரு இடத்த க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பொண்ணு, நான் இது வரைக்கும் பைல்வான் ரங்கநாதனை பார்த்ததே கிடையாது. ஆனால் பைல்வான் ரங்கநாதன் எல்லா 6 மாதத்துக்கு ஒரு டைமும் 4 மாதத்துக்கு ஒரு டைமும் என்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருக்கார். சுசி லீக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அவர் திருப்பி பேசிக்கிட்டே இருக்கார். பைல்வான் ரங்கநாதனுக்கு யார் எவ்வளோ ரைட்ஸ் கொடுத்தது? ஒருவேளை பைல்வான் ரங்கநாதன் கிட்ட வந்து பணத்தை கொடுத்து தனுஷும் கார்த்திக் ராஜாவும் பேச வைக்கிறாங்களோ? இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு மனிதர், நான் பேசாத ஒரு மனிதர் என்னை பற்றி ஏன் தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சுசித்ரா கேட்குறாங்க. இது எந்த விதத்தில் தப்பு? பைல்வான் ரங்கநாதன் கிட்ட இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும், நம்ம 2 பேரும் பேசியிருக்கணும், அதை பற்றி நம்ம பேசணும். முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, அவர் வந்து எப்படி என்னை பற்றி தப்பாக பேசலான்னு அவங்க கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் இருக்கா அப்படின்றத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க. பைல்வான் ரங்கநாதன் அவங்களோட 3வது பொண்ணு வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் பர்சன், தன்பால் ஈர்ப்பு கொண்ட ஒரு பெண். அவங்கள வந்து பைல்வான் என்ன பண்ணுறாராம், தினமுமே அடித்து கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணிட்டு இருக்காராம். உங்கள் பொண்ணு சரியா, நீங்கள் ஏன் இன்னொருத்த குடும்பத்தில் உள்ள இன்னொரு பெண்களை பற்றி, நடிகைங்களை பற்றி, சிங்கரை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் வயிற்று பிழைப்புக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ண முடியாத ஒரு மனுஷன் எப்படி தனக்கு சம்மந்தம் இல்லாத பெண்களை பற்றி பேசலாம்? அப்படி அவர் பேசுகிறாருன்னா அவருக்கு பேசுறதுக்கான பணத்தை கொடுக்கறது யாரு? ஒரு நடிகராக ஒருத்தவங்களோட கரியர் இந்த ஏஜில் ஸ்டாப் ஆகுது, இதுக்கு மேலே நம்மளால சம்பாதிக்க முடியலைன்னா அவங்க ஏதோ ஒரு வேலை பண்ணத்தான் வேணும். ஏன்னா வயிற்று பிழைப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, லோன் இருக்குது, இபி பில் இருக்குது, நிறைய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணி தான் ஆகணும். ஸோ பைல்வான் வந்து ரிப்போர்ட்டராக தன்னோட வேலையை பார்க்குறாரு. ரிப்போர்ட்டர்லேயே எவ்வளோ நல்ல ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, உள்ளதை உள்ளபடி சொல்கிறது, வாட் இஸ் வாட் அப்படின்னு முடிச்சுக்குவாங்க. ஆனால் பைல்வான் ரங்கநாதன் மட்டும்தான் எல்லா விஷயங்கள்லையுமே என்ன மாதிரியான டாபிக் போட்டால் பார்ப்பாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, என்ன மாதிரியான சர்ச்சை உள்ளாக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவார். ஸோ அந்த மாதிரி அவர் பேசியிருக்கக்கூடாது. அதன் பிறகு கார்த்திக் ராஜா மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து சுசித்ரா வைக்கிறாங்க. ஒரு மனைவியாக நான் சொல்கிறேன், என்னோட கணவர் வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கார்த்திக் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நான் அப்படி இருக்கேன் அப்படின்னா அதை வந்து நான் இல்லைன்னு மறுதளிக்க மாட்டேன், ஐ ஃபீல் ப்ரவுட், நான் ஒத்துப்பேன், எனக்கு அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்தான். எல்லா பாலினத்தவர்களுக்கும் சுயமரியாதை ஒன்று இருக்குது, நான் அதை மட்டும்தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேனே தவிர நான் என்ன மாதிரியான பாலினத்தோடு இருக்கேன் அப்படின்றத விஷயத்தை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் ஒரு வீடியோவாக கொண்டுட்டு வராரு. ஆக மொத்தத்தில் ஒரு மனைவிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குது, இதர ஆண்களால் பிரச்சனை நடக்குது. அப்போது ஒரு கணவராக நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லை அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை சொல்லியிருக்கலாம், இல்லை
அவங்க மேலே தப்பே இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்காக ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அவர் எதுவுமே சொல்லலை. இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணமாக வந்து சுசித்ரா வந்து கார்த்திக் ராஜாவையும் நடிகர் தனுஷ் அவங்களையும் தான் சொல்கிறாங்க. கார்த்திக் ராஜா மேலே குற்றச்சாட்டு வச்சது சரிதான் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஃபைனலாக வந்து தனுஷ் வந்து என்னோட வாழ்க்கை கெட்டு போக காரணம் அப்படின்னு தனுஷ் பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியல் நம்ம கேட்டிருப்போம். டிடியோட லைஃப் போனதுக்கும் தனுஷ் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அமலாபாலோட லைஃப் காலியானதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய பெண்களோட தனுஷ்க்கு பழக்கங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டைவர்ஸ்க்கு காரணமே வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சுசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, தனுஷும் ஒரு பர்ஃபெக்டான சரியான ஹஸ்பண்ட் கிடையாது, ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் ஒரு சரியான மனைவி கிடையாது. இவங்க 2 பேருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் இவங்க 2 பேருக்கும் வேறு வேறு ஆண்களோட பெண்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கத்தான் செய்யுது. பெரிய இடங்களில் இருக்கிறதுனால அவங்க பண்ணுற தப்புகள் வெளியே வரல. நம்மள மாதிரி ஆட்களோட தவறுகள் எல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஒரு சூப்பர் மாம் எல்லாம் கிடையாது. எப்பயுமே தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற ஒரு ஆள் தான். ரஜினிக்கு எப்படி ஒரு நல்ல பேர் இருக்கோ அந்த மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனக்கான ஒரு பேரை கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்க ஒரு நல்ல மனைவியும் கிடையாது, ஒரு நல்ல மதரும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஃபைனலாக தனுஷ் வந்து தன்னோட குழந்தைகளுக்காக இந்த டைவர்ஸ் முடிவு எடுத்தது சரிதான் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் கேட்குறேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சுசித்ரா கேட்குறாங்க. ஏன் பைல்வான் மாதிரியான ஆட்களை இன்னமும் இந்த சமுதாயம் ரொம்ப ஃப்ரீடமாக விட்டுருக்காங்க? ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசுகிறாரு, அவருக்கான தண்டனைகள் கொடுக்கப்படவே இல்லை. கேட்டால் பேச்சுரிமை, பத்திரிகை தர்மம் அப்படிலாம் சொல்கிறாங்க. எல்லாமே பேச்சுரிமை பத்திரிகை தர்மமாக இருந்தால் நம்ம கூட தான் நமக்கான வேலைகளை பேசலாம். நம்ம பேசினதும் சர்ச்சையாகிடுது, நம்ம பேசினதும் பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக சுசித்ரா வந்து சொல்லியிருப்பாங்க. அது கூடவே சேர்த்து ரொம்ப தைரியமாக நான் வந்து பார்க்குற இடத்துல பைல்வானை கத்தி எடுத்து கொன்னுடுவேன், தனுஷை வந்து ஆளை வச்சு கொன்னுடுவேன், கை காலை உடச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களாலலாம் இவங்க வலி அனுபவிச்சிருந்தாங்கன்னா இப்படிலாம் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தைரியமாக சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மக்களாகிய நம்ம கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு கதறாங்க. அந்த பொண்ணோட வலி, அந்த பொண்ணோட வேதனை, அந்த பொண்ணுக்கு என்னென்ன நடந்தது, அந்த பொண்ணோட வலியோட கடந்து வந்த நாட்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இவங்களாலலாம் பதில் சொல்ல முடியாதான். ஆனால் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்களாம், இவ்வளோ பெரிய ஸ்டார் தனுஷ், எவ்வளோ பெரிய ஆள் பைல்வான், எவ்வளோ பெரிய ஆள் அனிருத், அவங்கள பற்றிலாம் எப்படி இவங்க பேசலாம், இவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, இதை மட்டும் பேசுவாங்களாம். தெரியல, இந்த காலத்தில் ஒரு விஷயத்த மீடியாட்ட சொன்னோம்னா ஈஸியாக நியாயம் கிடைக்கும் அப்படின்ற இந்த காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு சிங்கருக்கு கூட, அதாவது ஓரளவுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கே நீதியும் நியாயமும் தர்மமும் இங்கே லேட்டாக கிடைக்கிது, இல்லை கிடைக்காமலே போகுது, இல்லை இப்போவும் கூட பெண்களை குறைவாக சொல்லணும்னா அந்த கேரக்டர் அசாசினேஷன் உன்னை தூக்கிட்டு ஓடியாந்துருவானுங்க எங்கே பார்த்தாலும். நீ அப்படி, நீ இப்படி, நீ அவங்க கூட அப்படி இருந்த, நீ இவங்க கூட இப்படி இருந்த, இதையெல்லாம் சொல்லிட்டு வர்றவனுங்களை பார்த்தா அப்படி செவ்வில் ஒன்று வைக்கணும் போல இருக்கும். ஒரு பொண்ணு அப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அந்த பொண்ணோட அந்த நிலைமைக்கு காரணமாக இருந்தவனுக்கு எந்த தண்டனையுமே இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரும். ஒருவேளை அந்த கேள்வியெல்லாம் நம்ம பார்த்து கேட்குறோம் அப்படின்னா நமக்கு சிரிப்பாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு நியாயமுமே வந்து நமக்கு தேவைப்படுற நேரத்தில் கிடைக்கலையே அப்படின்றதே ஒரு பெரிய தோல்வி தானே. இன்றைக்கி என்னோட லைஃப் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனால ஸ்பாயில் ஆகுதுன்னா அது நம்ம அடுத்த நாளே நமக்கு நியாயம் கிடைக்கும் பொழுது ஓகே நம்ம நல்ல சொசைட்டியில் இருக்கோம் அப்படின்ற ஃபீல் நம்மளுக்கு வரும். பட் இங்கே அப்படியா கிடையவே கிடையாது. ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்க ஒரு பொண்ணே வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குப்பா, என்னை இத்தனை பேர் சேர்ந்து இப்படிலாம் பண்ணாங்கப்பா, அதனால தான்ப்பா என்னோடய பர்சனல் லைஃப் என்னோடய ப்ரொஃபஷ்னல் லைஃப்லாம் வேஸ்ட்டாக போச்சுப்பான்னு கதறாங்க. அப்படி சொல்லும்போது மீடியா பீப்புள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இவங்க மென்டலி அப்நார்மலோ, இவங்க மென்டல் ஆகிட்டாங்களோ, இவங்க சைக்கோ ஆகிட்டாங்களோ, இவங்க லூஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிற பெண்கள் எல்லாம் எப்போ நமக்கு நடந்த பிரச்சனையை வெளியே சொல்ல முன் வருவாங்க அப்படின்றதே தெரியலை. எது எப்படி இருந்தாலும் பெண் சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த சாபத்துக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால் பைல்வான் எல்லாம் வந்து ரொம்ப துடிச்சு போய் சாகுவான் அப்படின்னு சுசித்ரா வந்து சொல்கிறாங்க. என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண யாருமே நல்லா இல்லை அப்படின்றத நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க.
மக்களாகிய தாங்கள், மக்களாகிய நாம சுசித்ரா அவங்க பக்கம் இருக்கோமா? சுசித்ரா அப்படின்ற தாண்டி பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் இருக்கமா? இல்லை சர்வதேச ஸ்டார்ஸ் ஒரு ஒரு பெரிய பெரிய ஆள் அவங்களாம் தப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்போமா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.